2018 ஸ்ட்ரக்சர்ல 4ஆம் கேள்வியை பாருங்க. என்னவா? 4.1.5 வோல்டேஜ் உலர்கலங்களின் தொகுதி ஒன்றின் மூலம் ஒரு டிசி மோட்டார் தொழிற்படுத்தப்படும் விதம் உரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. உரு பியில் காட்டப்பட்டவாறு சமதூரங்களில் துளைக்கப்பட்ட துளை தொகுதி உள்ள ஒரு தட்டு வையானது டிசி மோட்டரின் அச்சாணிக்கு செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ளது. ஓகே, தட்டு சுழலும் போது எல்இடியின் மூலம் உண்டாக்கப்படும் ஒளி துளைகளின் ஊடாக சென்று ஒரு ஒளியிருவாயு பி மீது விழுகின்றது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டயக்ராம் தந்தது. ஒரு சியை பார்க்க ஒரு டியில் காட்டப்பட்டுள்ள ஒளியிருவாயை சுற்று ஒரு வோல்ட் அளவு வியை பிறப்பிக்கின்றது. இப்ப டிசி மோட்டார் டிசி கரண்ட்ல ஒர்க் பண்ணுது. டிசி மோட்டார் டிசி கரண்ட்ல ஒர்க் பண்ணும். இப்ப முதலாவது கூறு எக்ஸை இனங்காண்க. அது டயக்ராத்தை பார்த்தாலே தெரியுது என்ன சாமான். இந்த கூறு எக்ஸ்ன்றது என்ன சாமான்? அது என்ன தடைகள் சுத்தப்பட்டிருக்குது. யார் இவர்? ரியோஸ்டட். ரியோஸ்டட்ல என்ன உங்களுக்கு தடையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு படத்தை பார்த்தோன்னே தெரியும் இது ரியோஸ்டட். அப்படி கொள்வீங்கள் எக்ஸை இனங்காண்க, அது ரியோஸ்டட். ஓகே, அடுத்தது தட்டு வையின் சுழற்சி கதியை எங்கனம் மாற்றுவீர். இது தட்டு வையின் சுழற்சி கதியை. இப்ப இந்த தட்டு வை எங்க பொருத்தப்பட்டிருக்கா? இப்ப இதுல இருந்து பாருங்க, இங்க இருந்து வயர் ஒன்று போய் இப்படியும், இது பேட்டரியில இருந்து இதுக்கு வருது வயர். இப்ப 4 பேட்டரி இணைக்கப்பட்டிருக்குது இல்ல? இந்த 4 பேட்டரியில இருந்து வர்ற கரண்ட் இங்க போய் இந்த மைனஸ் முடிவிடத்துல இருந்து வர்றது வந்து இங்க மோட்டருக்கு போய் கனெக்ட் பண்ணு. இந்த மோட்டர் அச்சோட தான் இந்த வை பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே, இதுல அந்த துளைகள் இருக்கு. இதுல குறுக்கு இதுல துளை இருக்கு. ஓகே, இது எப்படி சுத்துது? இப்ப உங்களுக்கு தெரியும் இது டிசி மோட்டர் இருக்கா? டிசி மோட்டருக்கு நீங்க கரண்ட் கொடுத்தா இது உள்ளுக்கு இருக்கிற இந்த கோயில் வந்து காந்தத்துக்குள்ள இருக்கிற கோயில் வந்து சுத்தும். அப்ப அது இந்த முறுக்கத்தை கூட்டினா என்ன நடக்கும்? ஸ்பீடா சுத்தும். அப்ப நீங்க இந்த கரண்டை கூட்டி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? சுழற்சி கதி கூடும். கரண்டை குறைச்சிங்கன்னா சுழற்சி கதி குறையும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த சுழற்சி கதி எப்படி மாத்துறது கேட்டு கிடையாது. நீங்க இந்த கரண்டை மாத்தினா இது மாறும். அப்ப மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் சொல்லலாம். மின்னோட்டத்தை எப்படி மாத்துவீங்க? பேட்டரியா மாத்தல, 4 பேட்டரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரியோஸ்டட்ல இருக்கிற தடையை மாத்திரம் பண்ணதானே. ரியோஸ்டட்டுக்கு எக்ஸ் சொல்லியிருக்கானே. அப்ப எக்ஸில் தடையை மாற்றுவதன் மூலம் நீங்க எக்ஸில தடையை மாத்தினீங்கன்னா அங்க மின்னோட்டம் மாறும். மின்னோட்டம் மாறினா சுழற்சி கதி மாறும். ஓகே, அப்ப என்ன நிலைகள்? எக்ஸில் தடையை மாற்றி அந்த விட்டாலே போதும். அல்லது இந்த மாதிரி தடையை மாற்றி சுற்றில் மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் உண்மையாவது மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் தனியாக கொடுத்தாலும் ஆன்சர். தடையை மாற்றுதல் என்று சொன்னாலும் ஆன்சர். அல்ல தடையை மாற்றி மின்னோட்டத்தை மாற்றுதல் என்றாலும் ஆன்சர். எப்படி கொடுத்தாலும் இது ஆன்சரா வந்து வரலும், பிரச்சனையே இல்லை. என் மாற்றுறது அப்படின்னு தான் கேட்டுவார். கூட்டுறதா குறைக்கிறதான்னு கேட்கல. சுழற்சி கதியை எங்கன்னா மாற்றி வச்சு. அடுத்த சி கூட்டி
சீக்கள் என்னவாம் சி சமாந்தரமாக 4 1.5 வோல்டேஜ் கலங்கள் கொண்டிருப்பதன் அனுகூலம் ஜாது. உண்மையா இது 4 சமாந்தரமா இணைச்சிருக்கிறதுக்கு என்ன நன்மை என்று கேட்கிறார். உண்மையா உங்களுக்கு தெரியும் 4 சமாந்தரமா இணைச்சான்னா 1 இணைச்சான்னு ஒரே பண்ண போகுது. இதுக்கு அகத்தட பூச்சியம் என்றா இது ஒரு பேட்டரி செய்கிற வேலையைத்தான் 4 பேட்டரி இருந்தாலும் செய்யும். சமாந்தரமா இருக்கு எல்லாமே ஒரே வோல்டேஜ்ல இருக்க போறீங்க. கொடுக்குற கரண்ட் சமனா இருக்கும். ஒரு பேட்டரி கொடுக்குற கரண்ட் 4 சேர்ந்து கொடுக்க போகுது. அப்ப உதாரணம் என்ன லாபம்? ஒரு பேட்டரி கொடுக்குற கரண்ட் 4 பேட்டரி கொடுக்க அது இந்த லைஃப் டைம் கூடும். அப்ப கொஞ்சம் கரண்ட் தான் கொடுத்து கொண்டு இருக்கோம். அப்ப லைஃப் டைம் கூட உங்களுக்கு கூட நேரத்துக்கு ஒரே மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். சார்ஜ் இறங்காம கூட நேரத்துக்கு ஒரே கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கும். அதே கரண்ட் ஒரு பேட்டரி மட்டும் கொடுத்தா கொஞ்ச நேரத்துல சார்ஜ் இறங்கிடும். அப்ப அந்த கரண்ட் கொடுக்கறது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் எல்லாம். என்ன அதுதான் நீங்க உள்ள அனுகூலம். அப்ப என்ன எழுதுவீங்க? ஒரே மின்னோட்டம் நீண்ட நேரத்துக்கு கிடைக்கும். ஒரே மின்னோட்டம் நீண்ட நேரத்துக்கு கிடைக்கும். ஒரே மின்னோட்டம் நீண்ட நேரத்துக்கு கிடைக்கும். அல்லது மின்னோட்டம் பண்றதை விட அழுத்த வேறுபாடுன்னு சொன்னாலும் ஓகே. வோல்டேஜும் அதே தானே. இதுக்கு என்ன வோல்டேஜ் தான் நீங்க கிடைக்க போகுது. ஒரே வோல்டேஜ் ஒரே அழுத்த வேறுபாடு நீண்ட நேரத்துக்கு கிடைக்கும் சொன்னாலும் தப்பில்லை. அடுத்த எழுதி பாருங்க. தட்டு 20 துளைகளை கொண்டிருப்பதோடு 1 செகண்டுக்கு 5 சுழற்சிகளை ஆக்குமெனின் ஒளிக்கற்றை ஒரு சீயில் காட்டப்பட்டுள்ள பி மீது படம் மீறஞ்சாது. எப்படி இப்ப இதுக்குள்ள ஒளிக்கற்ற போகுது. இங்க இருக்குது எல்இடி. இப்ப இது சுத்தைக்குள்ள இதுக்குள்ளால ஒளி போய் அங்க பட போகுது. எதுல? எல்டிஆர்ல பட போகுது. எல்இடியில இருந்து போறது அந்த எல்டிஆர்ல பட போகுது இல்லையா? ரைட். ஒளியிருவாயில படுது. எல்டிஆர்ல ஒளியிருவாயு போட்டோட. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப எங்க இப்ப ஒளிபடுற மீறது கேட்டது 1 செகண்டுக்கு எத்தனை தடவை ஒளிபடுதோ அதை மீறு. இப்ப இது 1 செகண்டுக்கு 5 தடவை வேண்டாம். உங்களுக்கு தெரியும் ஒருக்கா சுத்தைக்குள்ள எத்தனை நேரம் படம்? ஒருக்கா சுத்தைக்கு 20 தடவை படம். 20 ஓட்டைக்குள்ளாலையும் ஒளி போகும் எல்லாம். அப்ப ஒருக்கா சுத்தைக்கு 20 தடவை படுதுன்னா 1 செகண்ட் எத்தனை தடவை சுத்துது? 5 செகண்ட் 5 தடவை. அப்ப 1 செகண்டுக்கு 100 தடவை படம். ஆகவே அதுதான் மீறன். 100 மீறன்ன்றது 1 செகண்ட்ல படுற ஒளியின் எண்ணிக்கை தானே. ஒளி எத்தனை நேரம் படும்ன்றது. அப்ப ஒருக்கா சுத்தினா 20 தடவை படும். 1 செகண்ட்ல 5 தடவை சுத்துது. அப்ப எத்தனை நேரம் படும்? 100 தடவை படும். 1 செகண்ட்ல 100 தடவை படுதுன்னா 100 ஹெர்ட்ஸ். ரைட். அதுவும் சரி, பிரச்சனை இல்லை. ஒரு டியில் காட்டப்பட்டுள்ள ஒளியிருவாயின் சுற்றினால் உண்டாக்கப்படும் வோல்டளவு V ஆனது நேரம் T-உடன் மாறும் விதத்தை காட்டும் ஒரு பரும்படி வரிப்படத்தை வரைக. V-யின் உயர்ந்தபட்ச பெருமானம் 3 வோல்டேஜ் என கொள்க. என்னவாம்? ஒரு டியில் காட்டப்பட்டுள்ள ஒளியிருவாயை சுற்றினால் உண்டாக்கப்படும் வோல்ட் அளவு V ஆனது நேரத்துடன் மாறும் விதத்தை காட்டும். இப்ப இது என்ன செய்யுது? இதுல ஒளிப்படைக்குள்ள இங்க ஒரு வோல்டேஜ் ஒன்று உருவாகலாம். அப்ப இந்த ஒளி படுற நேரம் வோல்டேஜ் உருவாகுது. அவ்வளவுதானே? அப்ப ஒளி படுற நேரம் என்ன செய்யும்? இது இந்த தடை குறைஞ்சது கரண்ட் ஓடும். ஒளி படாத நேரம் கரண்ட் ஓடாது. ஒளி படுற நேரம்
கரண்டோட இதுல 3 வோல்டேஜ் வரும். கரண்ட் ஓடாம இருக்க 0, 3 வோல்டேஜ் 0, 3 0, 3 0 அப்படின்னு வரும். அப்ப இதுக்கு எப்படி வரும்? இதுல வோல்டேஜ் நேரத்தோட ஆரம்பத்துல 0 இருந்துட்டு வைப்பாங்க. இது ஒளி போகாம இருக்குன்னு வைக்கலாம். அப்ப என்ன, இது போகாம இருந்து ஒளிப்படைக்கு 3 வோல்டேஜ் திருப்பி குறையும். திருப்பி 3 வோல்டேஜ் திருப்பி குறையும். இப்படி இப்படியே வரும். இப்ப இதுல எங்க சார் அதிகரிக்கிற நேரம் வேண்டா? இப்ப எப்படி தானே இந்த இப்ப ரவுண்ட் இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு ரவுண்ட் தானே இருக்குது. இப்ப இந்த ரவுண்ட் வந்து இந்த கொஞ்சம் இப்படி வந்து இவ்வளவு நேரத்துக்கு ஒளிப்படும். அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அந்த அவ்வளவு கேப்புக்குள்ளேயும் ஒளிப்படும். அந்த சரிவு மாறுறதால இப்படி கூடி குறைகிறதா எடுக்கலாம். அல்லது இந்த தட்டு அந்த எல்இடியை இங்கே நீங்க தாக்குற ஒரு நேரம் இருக்குல்ல, அவ்வளவு நேரத்துக்கு ஒளிப்படுதுன்னு எடுத்து நான் சொல்றது விளங்க உங்களுக்கு. இப்ப இப்படி இருக்குடா, எல்இடி வந்து இப்படி இருக்குது. அப்ப இந்த ஒரு துளை, இந்த துளை அந்த எல்இடியை தாண்டி முதல் இந்த நுனி வந்து இந்த நுனி தாண்டி தாண்டி இந்த இதை தாண்டிதான் ஓஃப் ஆகும். திருப்பி அடுத்தது வரும் வரைக்கும் ஓப்பா இருந்து இவ்வளவு நேரம் ஒன்றுல இருக்கும். இவ்வளவு நேரம் அந்த எல்இடியை தாண்டி வரைக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு தெரியற மாதிரி அவ்வளவு நேரமும் ஒளி படுற மாதிரி யோசிச்சா இப்படியும் கேறிக்கொள்ளலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒளி பட்டு கொண்டே இருக்கும் எடுத்து இப்படியும் கேறலாம். இதுல இவ்வளவு நேரத்துக்கும் ஒளி பட்டு கொண்டு இருக்குது, அவ்வளவு நேரத்துக்கும் வோல்டேஜ் மாறாம இருக்கும் இப்படியும் கேறலாம். அல்லது அந்த சரிவு இங்க இருந்தீங்க அந்த கொஞ்ச நேரத்துல என்ன செய்யணும், கூடி குறைந்து வரணும். மின்னோட்டம் டக்குன்னு கூடி குறைகிறது. அப்ப அந்த மேக்சிமத்துக்கு வந்து குறைஞ்சு மேக்சிமத்துக்கு வந்து குறைஞ்சு மேக்சிமத்துக்கு வர மாதிரி இப்படியும் கேறலாம். இந்த மேக்சிமம் வோல்டேஜ் வந்து 3 அந்த ஒளி வர்ற நேரம் வோல்டேஜ் காட்டுது, இல்லாத நேரம் கரண்ட் ஓடாது வோல்டேஜ் காட்டுது. அதுதான் எனக்கு கன்செப்ட். ரைட். அடுத்தது எஃப் பார்ட் என்னவா? ஒரு டிஎல் உள்ள ஒரு ஒளியிருவாயை சுற்றின் பயப்பு இப்போது கீழே காட்டப்பட்டுள்ள சுற்றின் பைப்புடன் இணைக்கப்படுகின்றது. நிலைமாற்றியின் முதன்மை சுருளிலும் துணை சுருளிலும் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை முறையே 25,750 ஆகும். கொள்ளளவு சியின் பெருமானம் மிக பெரியது என கொள்க. ஜெனர் வோல்ட் அளவு 75 என எடுக்க. இப்ப இந்த செட்டப்பை கொண்டு வந்து இது கிடைக்கல. அப்ப இப்ப எனக்கு இது தேவையில்லை. இப்ப இதுல இந்த V என்ற வோல்டேஜ் வருது, அந்த V என்ற வோல்டேஜ் என்ன செய்யறார்? இந்த நிலைமாற்றியை கொண்டு நினைக்கிறார். இது கொள்ளளவி, அதுக்கு பிறகு இதுல ஒரு ஜெனர் இருவாயும். இதுக்கு இடையில தான் என்ன வோல்டேஜ் எடுக்கிறார். இப்ப அந்த வோல்டேஜ் V0 சொல்றார். இதுக்கு வர இந்த V என்றதை நீங்க கொடுக்குறார். இது முதன்மை சுருள் 25 முறுக்குகள், இதுல 750 முறுக்குகள் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து பெருசா, அப்ப எவ்வளவு வோல்டேஜ் வேணும்னாலும் கொடுக்கும் அப்படின்றத நீங்க. சரி, இப்ப இவர் என்ன கேட்கிறார்? வோல்டேஜ். ரைட். முதல்ல இது தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இது ஓபன் கொடுத்துருப்பாரு. அதுக்கு இந்த கேள்வி ஃபுல்லாவே ஓபன் அப்படி என்னாச்சு. ஏன் அப்படி என்னாச்சுன்னு சொன்னா, இதுல ஒரு இருவாயி ஒன்று இருக்குது. அத கேள்வியில இருக்கிற படத்துல காட்டி இல்லை. கீம்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு இருவாயி இருக்குது. அப்ப அந்த இருவாயி இருந்தா தான் கேள்வி சரியா வரும், இல்லாட்டிக்கு கேள்வி சரியா வராது. அதனால ஓபன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அவர் விளக்கம் விடை கொடுத்திருக்காரு என்னன்னு சொன்னா, ஃபியூச்சர்ல யூஸா இருக்கும் இந்த கன்செப்ட் திருப்பி கேட்கலாம் அப்படின்றதால அதுக்கு விளக்க ஓபனை கொடுத்துட்டு பிறகு இந்த இருவாய்க்கு இருக்கிற மாதிரி ஆன்சர் கொடுத்திருக்காரு. அதனால நாங்களும் இந்த இருவாயை போட்டுதான் கேள்வி செய்ய வேண்டி இருக்கு.
ஓகேயா? ரைட். இப்ப இப்ப ஒரு திசையில கரண்ட் ஓடும், மற்ற பக்கத்தால ஓடா, இந்த கன்செப்ட்ல. சரி, ரைட். இப்ப இந்த செட்டப்புக்கு தான் நாங்களும் கேள்வி செய்ய போறோம். அப்ப நீங்களும் இப்ப கேள்வியை பார்க்கக்குள்ள இந்த கேள்வியில இதுல இதுவாயு ஒண்ணு போட்டு எடுத்த கேள்வியை இப்ப பார்க்கணும். ஒரிஜினல் பேப்பர்ல இல்ல. சோ பிறகு யாராவது எடிட் பண்ணி தந்தாங்கன்ற ஓகே, இல்ல அடிக்குது கீம்ல ஓபன். சரி, நான் அதுல இந்த கன்செப்ட் இப்ப பாருங்க. மேற்குறித்த சுற்றில் பயன்படுத்தப்படும் நிலைமாற்றியின் வகையாது. இப்ப இங்க 25,750 இது என்ன நிலைமாற்றி? படிக்கூட்டு நிலைமாற்றி. இந்த கேள்விக்கு சிக்கல் இல்லை, எங்களுக்கு இது தேவையில்லை. அப்ப இது படிக்கூட்டு நிலைமாற்றி. செகண்ட் பார்ட், ஏன் படிக்கூட்டு நிலைமாற்றி? முதன்மை சுருள் இருக்கிறத விட துணை சுருள்ல முறுக்குகள் எண்ணிக்கை கூட. சோ முறுக்குகள் எண்ணிக்கை கூட சொன்னா அது படிக்கூட்டு நிலைமாற்றி. ஜெனரிவாய்க்கு குறுக்கே எதிர்பார்க்கத்தக்க வோல்டளவின் வருமானம். இங்க என்ன வோல்டேஜ் வரும்னு கேட்கிறார். அப்ப இதுல வோல்டேஜ் இதுல கூறுற நேரம் இதுக்குள்ள மேக்சிமம் என்ன வரும்? 3 வோல்டேஜ். 0.3 அப்படிதான் வர போகுது. அப்ப இங்க 3 வோல்டேஜ் வரைக்குள்ள இங்க எவ்வளவு வரலாம் சொல்லுமா? மேக்சிமம் இங்க V0க்கு வரக்கூடிய மேக்சிமம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப V0க்கு வரக்கூடிய மேக்சிமம் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். சோ VP × VS சமன். சோ VP × VS சமன் NP × NS. இப்ப VP 3, சோ VS இது தெரியலையா? ரைட், மேல வரும். சோ VP 3 × VS சமன் NP 750 × 25. எவ்வளவு நேரம்? சம்திங் ராங். மாத்தி போட்டேன். NP 25 750 30. அப்ப இங்க குறுக்க வைக்கிறீங்கன்னா VS எவ்வளவு? சோ 90 வோல்டேஜ். ஆனா இப்ப 90 இருக்கலாமோ? ஜெனரிவாய் எவ்வளவு? அது உடைவழுத்தம் 75. அப்ப இங்க 90 வராது. என்ன இருக்கும்? 75 விட பெருசல்லபடியா V0க்கு எதிர்பார்க்கிற பெருமானம் எவ்வளவு? 75 வோல்ட். இப்ப 75 மட்டுமோண்டா? எஸ், 75 மட்டுமே. இது கூட 75 கூடி பிறகு இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிருமல்லோ, அதுக்கு பிறகு இவர் 0 இவர் குறைய மாட்டார். ஏன்? இப்ப கெப்பாசிட்டர்ல இருந்து கரண்ட் வந்து கொண்டிருக்கும். இந்த கெப்பாசிட்டர் பெருசுன்னு சொல்லிட்டாரல்லோ, மிக பெருசுன்னு சொல்லிட்டார். அப்ப இந்த கெப்பாசிட்டர் இது இந்த வோல்டேஜ் குறைகிறதுக்கு விட மாட்டார். இவர் இந்த இதுல இருந்து சார்ஜ கொடுத்து இங்க அதே வோல்டேஜ்ல மெயின்டைன் பண்றார். இது மிக பெருசுண்டாதால இதுல இருந்து சார்ஜ குறைச்சாலும் இது இந்த வோல்டேஜ் என்ன செய்யாது? மாறாது. மிக பெருசுன்னு சொல்லப்படியா நார்மலா குறையும் கொஞ்சம். ஆனா என்ன சொல்றார்? இது மிக பெருசுன்னு சொன்னபடியா அந்த வோல்டேஜ் குறைவு நாங்கள் கருத்தில் எடுக்க தேவையில்லை. அப்ப இது தொடர்ந்து என்னத்திலேயே இருக்கும்? 75 இருக்கு. அப்ப அதான் கேட்டவன், எதிர்பார்க்கிற வோல்டேஜ் என்ன? 75 வோல்டேஜ். ரைட். இனி இப்ப அடுத்த கேள்விக்கு முடிய விளக்கம் இப்பவே சொல்லிட்டேன் நான். நேரம் T-உடன் பயப்பு வோல்டளவு V0 மாறும் விதத்தை காட்டுவதற்கு வரும்படி படம். சோ கூடைக்குள்ள ஓகே 75 வரைக்கும் கூடினது, அதுக்கு பிறகு குறையவே மாட்டது. ஏன்? இந்த கொள்ளளவை குறைய விடாது. அது அந்த 75லயே தொடர்ந்து இருக்கும். அப்ப இந்த வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் நேரத்தோட மாறுதா தொடர்ந்து 75ஆவே இருக்கும். ஓகே, இதுல இருந்து கொஞ்சம் கூடுதல் வரும் ஸ்டார்டிங்க்கு. ஆனா நாங்க அதற்கு நாம தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. அது தொடர்ந்து 75 வோல்டேஜ்லயே இருக்கும். இது பெருசுன்றபடியா குறைய விடாது. இப்ப இது கொஞ்சம் இது சின்னதா இருந்து அவங்க சொல்லலையே அப்படி 75 பிறகு குறைஞ்சு திருப்பி 75 குறைஞ்சு இப்படி வரணும். நேரம் வராது. ஆனா இது மிக பெருசுன்னு சொன்னபடியா அந்த மாற்றத்தை புறக்கணிச்சு நாங்க என்ன செய்யறோம்? 75 அப்படின்னு. அடுத்தது G பார்ட் என்னவா?
டிசியிலிருந்து டிசிக்கான டிசி டு டிசி ஒரு வோல்டளவு மாற்றியை அமைப்பதற்காக ஒரு முறையை மேலே விவரிக்கப்பட்ட பரிசோதனை வழங்கியுள்ளது என ஒரு மாணவன் வாதாடுகின்றான். நீர் இவ்வாதாட்டத்துடன் இணங்குகின்றீரா? உமது விடைய விளக்கு. ஒரு டிசி வோல்டேஜ் டிசியா மாத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாமான்னு கேட்கிறேன். எஸ். இப்ப நிலைமாற்றி டிசிக்கு எப்படி ஒர்க் பண்ணுது? இங்க சதுர அலை இல்லையா? வோல்டேஜ் மாறிக்கொண்டுதான் இருக்குது. எப்படி 3 வோல்டேஜ் 0 3 0 3 0 3. அப்ப அந்த வோல்டேஜ் மாறிக்கொண்டுதான் இருக்கு 0 3 0 3. அப்ப அதனால இங்கேயும் என்ன செய்யுது? வோல்டேஜ் கிடைச்சு கொண்டே இருக்குது தூண்டலால. ஓகே தானே? அப்ப இது டிசியா பயன்படுத்தலாமோ? எஸ். நீங்க கொடுக்குற இன்புட் பேட்டரியில இருந்து தானே கொடுக்குறீங்க. இன்புட்டும் டிசி, வேற அவுட்புட்டும் மாறாம தானே வருது டிசி. அப்ப இன்புட்டும் டிசி, அவுட்புட்டும் டிசி, அதனால கிடைக்கும். அப்ப வாதாட்டத்துடன் இணங்குகின்றீரா? ஆம். ரீசன் என்ன சொல்லுங்கள்? வெய்ப்பு அழுத்தமும் பயப்பு அழுத்தமும் நேரோட்ட அழுத்தம் ஆகையால் இங்கு வெய்ப்பழுத்தமும் பயப்பழுத்தமும் நேரோட்ட அழுத்தம் ஆதலால் அல்ல டிசி அழுத்தம் ஆதலால் இங்கு வெய்ப்பழுத்தமும் பயப்பழுத்தமும் நேரோட்ட அழுத்தம் ஆதலால் அப்படிப்பட்ட சரி பயன்படுத்திக் கொள்ளும். ஓகே, இதுதான் கன்செப்ட்.